கடலூரில் இருக்கும் தாமரைக்குளம் என்ற இந்த முதியோர் கிராமம் இன்று இந்தியாவிற்கே ஒரு மாதிரி முதியோர் கிராமமாக விளங்கி வருகிறது. இங்கு பலர் தங்கள் கடந்த கால சோகங்களை மறந்து நிம்மதியாக வாழ்ந்து வருகின்றனர். தாமரைக்குளத்தில் முதியோர்களுக்கு தேவைப்படும் படுக்கை வசதி, பீரோ என வீட்டில் கிடைக்கும் அனைத்து வசதிகளும் செய்து தரப்படுகின்றன. இந்த பெரியவர்களை பொறுத்த அளவில் இது அவர்களுக்கு இன்னொரு வீடு. பல அழகான கைவினைப் பொருட்களை உருவாக்கி வரும் தாமரைக்குளத்து பெரியவர்கள் அதை ஹெல்பேஜ் இந்தியாவின் உதவியுடன் அங்காடிகளில் வைத்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்த தாமரைக்குளத்தில் வாழ்ந்து வரும் பெரியவர்கள் முதுமையிலும் தங்கள் நேரத்தை மிகவும் ரசனையுடன் செலவிட்டு வருகின்றனர். சில சமயம் மாலை நேரங்களில் கடலூரை சுற்றியுள்ள பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் இந்த கிராமத்திற்கு வருவதுண்டு. மாணவர்கள் வழங்கும் கலை நிகழ்ச்சிகளை சுற்றிலும் அமர்ந்து ரசிக்கின்றனர் தாமரைக்குளத்து பெரியவர்கள். பல்வேறு இழப்புகளை சந்தித்த பின்னர் இந்த தாமரைக்குளம் கிராமத்தில் தங்கள் கடைசி காலத்தை கழிக்க வந்திருக்கும் இந்த முதியவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு புதிய அர்த்தம் கிடைத்திருப்பதாக உணர்கின்றனர். தங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த புதிய வாழ்க்கையை இவர்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர். எல்லாவற்றையும் கடந்த பிறகு மரணத்துக்காக காத்திருக்கக்கூடிய அந்த காலகட்டம் தான் முதுமை பருவம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவலாக நம்முடைய சமூகத்தில் இருக்கு. ஆனா இந்த காலத்து முதியவர்கள் அந்த முதுமை பருவத்திற்கான இலக்கணத்தை ரீடிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு 60 வயதுக்கு பிறகு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு பிசினஸை தொடங்குறவங்க, சமூக சேவையில ஈடுபடுறவங்க, ஒரு புதிய விஷயத்தை இனிஷியேட் பண்றவங்கன்னு முதுமைக்கான இலக்கணம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தாமரைக்குளத்தில் இருக்கிறது மாதிரி முதியவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆதரவை கொடுக்கும் பட்சத்தில் அவர்களும் முதுமைக்கான இலக்கணத்தை மாற்றி எழுதுவார்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களையும், நடந்தது என்ன நிகழ்ச்சி